வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம்ஸ் வியூ. நான் உங்கள் அசீம். நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கை பத்தி பேசிட்டு இருந்த போது அதுக்கு நீதி கிடைக்குமா, இதுல வழக்குல நீதி கிடைக்குமா, அந்த வழக்குக்கு ட்ரையலுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் நமக்கு எழுந்துட்டு இருக்கு. இப்ப நாட்டில் நடக்கிற சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது அந்த சந்தேகம் நேற்று கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி 2 தீர்ப்பு இதை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்பிக்கை கொடுக்கிற மாதிரியான தீர்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களுக்கே பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவங்களும் நடந்திருக்கு. அப்படிங்கறதையும் தான் இங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ முதல் கேஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னாக்கா, போலீஸ் அவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க மக்களுக்கு. அந்த போலீஸ்லக்கே அவங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரபாகரன் அப்படிங்கிற ஒருத்தர் காவலராக சேர்ந்து ஆயுதப்படை பிரிவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பணி முடிஞ்சு திரும்பி வரும்போது நல்ல ஃபுல் போதையில் வந்திருக்காரு. அவருக்கு 31 வயசு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரம்பலூர்ல ஆயுதப்படை பிரிவில் காவலராக சேர்ந்திருக்காரு. வேற இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு. ஸோ இவர் ஃபுல் போதையில் வீட்டுக்கு வரும்போது இன்னொரு முதுநிலை போலீஸ்காரருடைய மனைவி ஒருத்தர் வாசல்ல நின்று போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதை பார்த்த உடனே போதையில் இருந்த அவர் அந்த பெண்ணை வாயை பொத்தி மேல தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த பெண்ணு சுதாரிச்சுட்டு அவர்கிட்ட விடுபட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திய வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இந்த சம்பவத்தை பத்தி அவர் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன உடனே அவரு சுத்துப்பட்ட பக்கத்துல இருக்கிற குடியிருப்புகள்ல வசிக்கக்கூடிய போலீஸ்காரங்க அவங்க உறவினர்கள்லாம் அவருக்கு நல்லா தர்மடி கொடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சாங்க. அவங்க போலீஸ்ல ஒப்படைக்கும் போது 354, 354A, அப்புறம் பெண்கள் துன்புறுத்தல் தடை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு வழக்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது. இது பெரம்பலூர் கிளை சிறையில் அடைச்சிருக்காங்க. இது ஏன் சொல்றேன்னா, ஒரு போலீஸ்காரரு இன்னொரு போலீஸ்காரர் சக போலீஸ்காரருடைய மனைவிய பாலியல் தொல்லை கொடுக்கறதுக்கு மது போதையில முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறது தான் இதை சொல்ல வர விஷயம். ரெண்டாவது மதுரை கோர்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிச்ச ஒருத்தருடைய பாஸ்போர்ட் என்கொயரி வருவாங்க இல்லையா போலீஸ்காரங்க, அந்த என்கொயரி வரும்போது அதை கிடப்புல போட்டு வச்சுட்டாங்க. எனக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது, நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய முடியல பாஸ்போர்ட் இல்லாதனால அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கு. எவ்வளவு நாளாயா பெண்டிங்ல போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு மேல பெண்டிங்ல போட்டு வச்சிருக்காங்க. 8 வருஷத்துக்கு மேல எப்படியா பாஸ்போர்ட் என்கொயரியை பெண்டிங் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு மதுரை கோர்ட்ல கேட்கும்போது, அவர் மேல பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரிமினல் கேஸ் ஒன்னு ஃபைல் ஆயிருக்கு. அந்த கிரிமினல் கேஸ் ப்ரொசீஜர் இருக்கனால அவர் மேல விசாரணையை முடிக்க முடியல. அந்த விசாரணை இன்னும் முடிவு பெறாம இருக்கனால அந்த கிரிமினல் கேஸ் பெண்டிங்ல இருக்கனால இந்த இதையும் நாங்க பெண்டிங்ல வச்சிருக்கோம் அப்படிங்கறத காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கிரிமினல் கேஸை இறுதி அறிக்கை தாக்கல் பண்றதுக்கு ஏன் தாக்கல் பண்ணல? 8 வருஷத்துக்கு மேல ஆகி போயும் அந்த கிரிமினல் கேஸை நீங்க இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணாம ஏன் பெண்டிங்ல வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி தாமதம் படுத்திய அந்த போலீஸ் அதிகாரிக்கு 1 லட்சம் வரைக்கும் அபராதம் போடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டு போலீஸ் துறைக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. 1 லட்சம் வரைக்கும் அபராதம் போடலாமா அப்படின்னு கேள்வி எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணல. எதுல? இவர் மேல போடப்பட்ட கிரிமினல் வழக்குல குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணல, அதனால 1 லட்சம் வரைக்கும் அபராதம் போடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும். நம்ம கள்ளக்குறிச்சி வழக்குல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இழுத்தடிச்சு 15 மாசம் கழிச்சுதான் சார்ஜ் ஷீட்டே போடப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் போடணுங்கிறது தான். அதுக்கு மேல ஆகுதுனாக்கா அதுக்கு பெர்மிஷன் வாங்கி நீட்டிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு. ஸோ இதை அந்த மாதிரி கொண்டு போனாங்களா அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த குறிப்பிட்ட காலம்ங்கிறத வரைமுறைப்படுத்தி
இவ்வளவு நாளுக்குள்ள மேக்சிமம் மினிமமா இவ்வளவு நாள் மேக்சிமமா இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு வரன்முறைப்படுத்தி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல 1 லட்சம் வரைக்கும் அபராதம் போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது இந்த வழக்குல மட்டும் ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு போட விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எல்லாம் எழும். அது வழக்கமான ஒரு விஷயம்தான். இதை நான் சொல்ல வர்றது இந்த மாதிரி ஒரு உத்தரவை பதில் மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட்டு அது ரெடியா ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அப்புறம் அந்த செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பதியில ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்கா ஒன்று இருக்கு. அந்த உயிரியல் பூங்கால 3 சிங்கங்களை ஒரு திறந்த வெளியில வச்சு வேலி கட்டி உலா விட்டுருக்காங்க. அந்த இடத்துல போன ஒருத்தர் ஆர்வ மிகுதியில உள்ள அத்துமீறி நுழைஞ்சு சிங்கங்களோட செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு போய் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காரு. என்னடான்னா மக்கள் வெளியில இருந்து பார்வையாளர் அந்த மக்களும் அலர்னாங்க. இவர் அலறி அடிச்சு ஓடி வரும்போது தடுமாறி விழுந்துட்டாரு. என்னன்னு பார்த்தா பின்னாடி ஒரு சிங்கம் துரத்திட்டு வந்திருக்கு அவரை. ஸோ இவர் தடுமாறி விழுந்தவரை குறவலையில கடிச்சு அதை குதறி இருக்கு. அதுக்கப்புறம் மண்டையில் இருக்க மூளையை ஃபுல்லா சாப்பிட்டுச்சான். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல உயிர் இழந்துட்டார். ஸோ அப்புறம் அந்த உயிரியல் பூங்கா காப்பாளர்கள்லாம் அந்த சுங்கத்தை கூண்டில் அடைச்சு இந்த ஆளை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா செத்தது அவ்வளவுதான், செல்ஃபினால செத்து போயிட்டார், அவ்வளவுதான் விஷயம். அதனால இந்த செல்ஃபி மோகம் எந்த அளவுக்கு உயிரை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கணும். இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான விஷயமே இனிமேதான் வருது. 2 விஷயம். முதல்ல இன்னொரு கொஸ்டின் விஷயம் சொல்லிடுறேன். 2ஆம் வகுப்பு மாணவனுக்கு நல்லா கவனிங்க, 2ஆம் வகுப்பு மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி, தனியார் பள்ளி தாளாளர், மாணவி இல்லைங்க, 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு. அவர் பேரு சகாயராஜ், 51 வயசு. அவர் உத்தரமேரூர் அடுத்த மானாம்பதி அப்படிங்கிற ஊராட்சிக்கு சொந்தமான ஒரு இடத்துல தனியார் பள்ளி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அந்த பள்ளியில தாளாளராக இருக்காரு. இவர் தான் அந்த 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் போய் பெற்றோர்கள்ட்ட சொல்ல, பெற்றோர்கள் புகார் தெரிவிக்க அவங்க உத்தரவின் பேர்ல போலீஸ்க்கு அந்த கம்ப்ளைண்ட் இது பண்ணப்பட்டு அவங்க விசாரிச்சு இன்ஸ்பெக்டர் விநாயகம் உத்தரவின் பேர்ல சப் இன்ஸ்பெக்டர் கேசவலு அவங்க போய் விசாரிச்சு குற்றம் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆனதுனால அவரை போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ நேத்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஜட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த ஜட்மெண்ட் தான் மக்கள் மனசுல ஜனநாயகத்தின் மேல நீதித்துறையின் மேலையும் மிகுந்த நம்பிக்கை வைக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யார் கொடுக்கறாங்க, எவ்வளவு கொடுக்கறாங்க, அதாவது கொடுத்தவங்க பேரும் வரக்கூடாது, எவ்வளவு கொடுத்தாங்கன்றதும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சட்டத்தை 2018 வருஷம் இப்போதைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அது என்ன சட்டம்னா, தேர்தல் நிதி பத்திர திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். தேர்தல் நிதி பத்திர திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டா, பாண்ட், டிராவலர் செக்கு, இந்த மாதிரியான ஒரு இது வாங்குவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த தேர்தல் பத்திரம் மாதிரி வாங்கிக்கலாம். இதோடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுக்குன்னா பல்வேறு மதிப்புகள்ல இந்த பத்திரம் வழங்கப்படுது. இந்த பத்திரம் வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரத் ஸ்டேட் பேங்க்கு கொடுக்குறாங்க. அவங்க மட்டும்தான் இந்த பத்திரத்தை வெளியிட முடியும். அதுவும் குறிப்பிட்ட மாசங்கள்ல மட்டும்தான் அந்த ஒரு 10 நாளுக்குள்ள அந்த பத்திரங்கள் விற்பனைக்கு வரும். அந்த விற்பனைக்கு வர நேரத்தில் அந்த பத்திரங்கள் அதுவும் மத்திய அரசு சொல்ற தேதியில தான் அந்த பத்திரங்கள் விற்பனைக்கு வரணும். அதை பொதுமக்களோ தனியார் அமைப்புகளோ அல்லது தனியார் வர்த்தக நிறுவனங்களோ இந்த மாதிரி யார் வேணுமோ கட்சிகளுக்கு தானம் கொடுக்கக்கூடிய, டொனேஷன் கொடுக்கக்கூடிய ஆளுங்க யாருன்னு பார்த்தா இவங்க அந்த பத்திரத்தை வாங்கி அந்த கட்சிகளுக்கு கொடுத்துடலாம். அவங்க கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, 15 தினங்களுக்குள்ள அந்த அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு காசாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். இந்த திட்டத்துல வெளிப்படைத்தன்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பிரமுகர் ஜெயா தாக்கூர்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறமா ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த இதுல சட்டத்துல வெளிப்படைத்தன்மை இல்ல, சட்டவிரோத பண பரிமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ போட்டாங்க, மனு போட்டாங்க. அரசியல் சட்ட அமர்வுன்னு சொல்லிட்டு அவங்க தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னனால 5 பேர் கொண்ட ஒரு அமர்வு ஏற்படுத்தது. அதுல தலைமை நீதிபதியா சந்திரசூட் இருந்தாரு. அவர் கூட நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அப்படின்றவரும், நீதிபதி PR கவாய் அவங்களும், அப்புறம் நீதிபதி JB பார்த்திவாலா அப்படிங்கிறவரும், நீதிபதி மிஸ்ரா மனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவரும் இதுல 5 பேர் அமர்வுல நீதிபதிகளா இருந்து இந்த வழக்கை விசாரிச்சாங்க. இந்த வழக்கை விசாரிச்சு 2019 ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஒரு வழக்குக்கு இடைக்கால உத்தரவு ஒன்று போட்டாங்க. என்ன உத்தரவுனா, இந்த இதுல வெளிப்படைத்தன்மை இல்ல, பெற்ற நன்கொடை, பெறப்போகும் நன்கொடை, இதுவரைக்கும் நீங்க வாங்கின நன்கொடை, இதுக்கப்புறமா நீங்க வாங்க போற நன்கொடை, அதாவது வாங்க போற நன்கொடை எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, வாங்கி வச்சிருக்க பத்திரமா பேங்க்ல போடாம வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பத்திரங்கள் இனிமே எவ்வளவு தருவான்னு சொல்லிட்டு கம்பெனிகள் வாக்கு கொடுத்தது, யார் யாரெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க பெறப்போகும் நன்கொடை, இந்த முழு டீடைல்ஸையும் மூடி முத்திரையிட்டு உரையில தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு ஒன்று, இடைக்கால உத்தரவு ஒன்று போட்டாங்க. அந்த அக்டோபர் மாசம் இந்த வழக்கு ட்ரையலுக்கு வந்துச்சு. இப்போ வாதங்கள், இருதரப்பு வாதங்களும் கடுமையான வாதங்கள்லாம் நடந்துச்சு. 2 பேர் வாதங்களையும் கேட்டுட்டு தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க. விசாரணை முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் தீர்ப்பை ஒத்தி வச்சாங்க. அந்த ஒத்தி வைக்கப்பட்ட தீர்ப்பு தான் நேத்து சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பை சந்திரசூட்டும் சஞ்சீவ் கண்ணாவும் மாத்தி 152 பக்கம் சந்திரசூட்டும் 74 பக்கம் சஞ்சீவ் கண்ணாவும் எழுதியிருக்காங்க. ஆனால் தீர்ப்பு 2 பேர் எழுதின தீர்ப்பு ஒன்னாதான் இருக்கு. அவங்க மாத்தி வேற வேற தீர்ப்பு சமயத்துல எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம 2 பேரோட தீர்ப்பும் ஒன்னாதான் இருக்கு. அவங்க தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி பெரும் நன்கொடை குறித்து வாக்காளர்கள் தெரிந்து கொள்வது அவசியம். அப்போதுதான் அவர் தனது வாக்குரிமையை உறுதியான முறையில் செயல்படுத்த முடியும். ஆனால் தேர்தல் பத்திர திட்டம் அந்த நோக்கத்தை சிறிதளவு கூட பூர்த்தி செய்யவில்லை. ஜனநாயக முறையிலான அரசு அமைக்க தேர்தல் முறையில் நேர்மை நிலவுவது முக்கியமானது. அதனால்தான் நேர்மையான சுதந்திரமான தேர்தல் நடத்துவதை அரசியல் சட்டம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு 2 காரணங்களுக்காக நன்கொடை அளிக்கப்படுகிறது. ஒன்று, அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக, இன்னொன்று பிரதிபலன் எதிர்பார்த்து நன்கொடை அளிப்பது. அதாவது பின்னாடி நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்கொடை கொடுக்கிறது. பிரதிபலன் எதிர்பார்த்து அளிக்கும் நன்கொடைகளை அரசியல் ஆதரவு நிலைப்பாடாக கருத முடியாது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பதை சட்டம் அனுமதி அளிக்கிறது. அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதை உணர்த்துவதாக இருக்க வேண்டும். ஆனால் அனைத்து நன்கொடைகளும் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை வகுப்பதற்காக கொடுக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் நாடாளுமன்ற சட்டசபைகளில் இடம்பெறாத கட்சிகளுக்கும் நன்கொடை அளிக்கப்படுகிறது. தேர்தல் முறையில் வெளிப்படைத்தன்மையில் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவும் தேர்தல் பத்திரம் கொண்டு வந்திருப்பதாக மத்திய அரசு கூறுவதை ஏற்க முடியாது. தகவல் அறியும் உரிமையை பாதிக்காமல் கருப்பு பணத்தை ஒழிக்க மாற்று வழிகளில் எத்தனையோ உள்ளன. ஆனால் தேர்தல் பத்திர திட்டம் அரசியல் சட்டத்தில் 19(1) பிரிவு A அந்த பிரிவு வழங்கும் பேச்சு கருத்து சுதந்திரத்துக்கும் தகவல் அறியும் உரிமைக்கும் எதிரானதாக அமைந்துள்ளது. நன்கொடை அளித்தவரின் ரகசியத்தை பாதுகாப்பது ரகசிய ஓட்டு முறை போன்றது என்ற மத்திய அரசின் வாதத்தையும் ஏற்க முடியாது. ஆளுங்கட்சி தனிநபர்களையும் நிறுவனங்களையும் நிர்பந்தம் செய்து நன்கொடை வசூலிக்க வாய்ப்பு உள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லையின்றி நன்கொடை அளிப்பதற்காக கம்பெனி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது தன்னிச்சையானது. அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவு வழங்கும் சமத்துவ உரிமையை மீறும் செயல். இந்த காரணங்களால் தேர்தல் நிதி பத்திர திட்டம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்று தீர்ப்பளிக்கிறோம்.
அந்த திட்டம் ரத்து செய்யப்படுகிறது. தேர்தல் பத்திர திட்டத்துக்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், கம்பெனி சட்டம் ஆகியவற்றில் செய்யப்பட்ட சட்ட திருத்தங்களும் செல்லாதவை அப்படின்னு அறிவிக்கிறோம். எனவே பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரம் வெளியிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். சுப்ரீம் கோர்ட் இடைக்கால உத்தரவு பிறப்பித்த 2019 ஆண்டு ஏப்ரல் 12 தேதியிலிருந்து இதுவரை வாங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் விவரம், வாங்கப்பட்ட தேதி, வாங்கியவரின் பெயர், பத்திரங்களின் மதிப்பு போன்ற விவரங்களை தேர்தல் கமிஷனரிடம் மார்ச் 6 தேதிக்குள் பாரத் ஸ்டேட் வங்கி சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் தேர்தல் பத்திரங்களை எந்தெந்த அரசியல் கட்சிகள் எந்தெந்த தேதியில் எவ்வளவு பணமாக்கின அப்படிங்கிற விவரங்களையும் தேர்தல் கமிஷனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காதுல. இந்த விவரங்கள் அனைத்தும் தேர்தல் கமிஷன் தனது அதிகாரபூர்வ இணையதளத்தில் மார்ச் 13 தேதிக்குள்ள வெளியிடணும். 6 தேதி அவங்க ஒப்படைப்பாங்க, நீங்க 13 தேதிக்குள்ள அதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலும் இன்னும் பணமாக்கப்படாமல் உள்ள தேர்தல் பத்திரங்களை அரசியல் கட்சியோ அல்லது அவற்றை வாங்கியவரோ பாரத் ஸ்டேட் வங்கியிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். வாங்கி யாருக்கும் கட்சிகளுக்கு கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா அதை பாரத் ஸ்டேட் பேங்க்ல கொடுத்துருங்க. அந்த பத்திரங்களுக்கான மதிப்பு தொகையை அவற்றை வாங்கியவர்களின் வங்கி கணக்கில் பாரத் ஸ்டேட் வங்கி வரவு வைக்க வேண்டும். யார் வாங்கினாங்களோ அவங்க கொடுக்காம வச்சிருந்தாங்கன்னா அவங்க திருப்பி கொடுத்துட்டு அந்த மதிப்பை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதே தீர்ப்புல நீதிபதிகள் அவங்க தீர்ப்புல 2017-18 நிதியாண்டுல இருந்து 2022-23 நிதியாண்டு வரை அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்களையும் அதுலயே கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுல பெரும்பான்மையில பலனடைஞ்சது பாரதிய ஜனதா கட்சி தான். அவங்க தான் அது மொத்த வசூல் ஆன தொகையில அதாவது 2016 இருந்து 22 வரைக்கும் 28,030 தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது எண்ணிக்கையில பத்திரங்களோட எண்ணிக்கையில 28,030. இதோட மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16,438 கோடி ரூபாய். 16,438 கோடி. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக வருவாய் ஈட்டிய கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இந்த கட்சி இந்த காலகட்டத்தில் 10,122, அதாவது 16,000 கோடியில 10,122 கோடியை பிஜேபி கட்சிக்கு வந்திருக்கு. தேர்தல் பத்திரங்கள் மூட்டம் தொகையில 60% இது. அதுக்கு அடுத்து காங்கிரஸ் கட்சி 10% வாங்கியிருக்காங்க. 1,547 கோடி. இந்த மொத்த தொகையில 10% அவங்க வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் 823 கோடி. அதுக்கப்புறம் 367 கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4வது இடத்துலயும், 239 கோடியோட தேசியவாத காங்கிரஸ் கட்சி 5வது இடத்துலயும், 85 கோடியோட பகுஜன் சமாஜ் கட்சி 6வது இடத்துலயும், 13 கோடியோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7வது இடத்துல இருக்கு. அப்படிங்கிறது அந்த தகவலையும் அந்த தீர்ப்புல சேர்த்து கொடுத்திருக்காங்க. இது பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு ஒரு மரண அடி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தீர்ப்பு. ஏன்னா அவங்க ஏற்கனவே பிரதமர் நிவாரண நிதி இருக்கும்போது தனியா ஒரு பிரதமர் நிவாரண நிதின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, அதுல இருக்கிற கணக்கு கேட்கக்கூடாது, அதுல யார் எவ்வளவு போடுறாங்கன்னு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சிருந்தாங்க. இப்ப இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு இந்த தேர்தல் பத்திரத்துல யார் கொடுக்குறா எவ்வளவு கொடுக்குறாங்கிற விவரம் யாருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கு? பிஜேபி மத்திய அரசுக்கும் அந்த ஸ்டேட் பேங்க்கும் யார் கொடுத்திருக்கா, எவ்வளவு கொடுத்திருக்கா, எந்த கட்சிக்கு கொடுத்திருக்கா அப்படிங்கிற தகவல் மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த பாரத் ஸ்டேட் பேங்குக்கு மட்டும் தான் தெரியும். வெளியில வேற யாருக்குமே தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இது எப்படி வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கிறது நியாயமான கேள்வி. சோ இவங்க ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் போய் ஒரு பத்திரம் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அது யாருக்காக வாங்குறாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் அவங்க இந்நாள் இவ்வளவு பத்திரம் வாங்கியிருக்காங்கிற தகவலை பாரத் ஸ்டேட் பேங்க் மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க இன்னார் இவ்வளவு பத்திரம் வாங்கியிருக்காங்க, அதாவது பெரிய அமௌண்ட் 1 கோடின்னு வச்சுங்களேன், அந்த பெரிய அமௌண்ட் பத்திரம் வாங்கியிருக்கிற ஆளை கூப்பிட்டு யாருக்காக அந்த பத்திரத்தை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு
அவங்க இந்த கட்சிக்கு வாங்கினா அந்த கட்சிக்கு வாங்கினா மிரட்டி திருப்பி அவங்களுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் சூசகமா அதுல சுட்டி காட்டியிருக்காங்க அந்த தீர்ப்புல. அப்படிங்கிறது தான் இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ நடக்க போற தேர்தலுக்கு அவங்களுக்கு வந்திருக்க ஃபண்டு எவ்வளோங்கிறது இனிமே வராது அப்படிங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆனா எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் சொல்லி ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டேட் பேங்க் கொடுக்கணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கு. அதனால இதுல உள்ள வெளிப்படைத்தன்மை மறைமுகத்தன்மை இனிமே இருக்காது. வெளிப்படைத்தன்மையா தான் கட்சிகள் வசூல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. இது தர்ம சங்கடத்தை முக்கியமா கொடுக்க வேண்டியது ஆளுங்கட்சிக்கு கொடுத்தாலும் இது மற்ற கட்சிகளுக்கும் கொஞ்சம் சோகமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா 60% மத்திய அரசுக்கு போனாலும் மீதி உள்ள எல்லா கட்சிகளும் பிரிச்சு தான் இருக்கு. நம்ம இப்ப சொன்ன மாதிரி ஆள் கொஞ்சம் பிரிச்சு தான் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள லாஸா தான் பார்க்கப்படும் அது அப்படிங்கிறது இருக்கு. இப்போதைக்கு இவ்வளவுதான் இந்த தீர்ப்புல சொல்லி இருக்கிற விஷயம். இதை அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போறாங்க, இந்த மாதிரி பத்திரங்களை யார் யார் வாங்கினதுன்ற தகவலை மார்ச் 3-6 தேதிக்குள்ள சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தேர்தல் கமிஷன் அவங்களுடைய வெப்சைட்ல, அபிஷியல் வெப்சைட்ல அதெல்லாம் போடணும். எவ்வளவு கட்சிகள் பெற்ற நன்கொடை அப்படின்னு போடணுங்கிறதையும் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நடக்கிற சூழ்நிலையில அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுல ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு இருக்கனால மற்ற விஷயங்கள்ல அவங்க கவனத்துல கொள்ள மாட்டாங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு விசாரணைக்கு வருமா வராதா அப்படின்னு வந்தாலுமே அந்த தேர்தல் இதுல அலபரியில அது வெளியில தெரியாதபடி மீடியாக்கள்ல அமுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதுக்கடையில நமக்கு சம்மன் வந்ததுனாக்கா நம்ம போய் ஆஜராகி தான் இது பண்ணணும். நம்ம வழக்கை என்ன செய்யணுமோ அதை சம்பந்தப்பட்டவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த ஒரு அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு அதை பத்தின தகவலை சொல்றேன். இப்போதைக்கு இதுதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்க கமெண்ட்டுகளை நீங்க வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.